இரண்டாவது உலக யுத்தம் முடிஞ்சிருச்சு. ஹிட்லரை கொன்னுட்டாங்க. ஆனால் அமெரிக்க படை ஜெர்மனியிலிருந்து வீட்டு ரக ராக்கெட் 100க்கும் அதிகமான ராக்கெட்டை நியூ மெக்சிகோக்கு கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்தவங்க 1945லேருந்து 1960 வரை சுமார் 60க்கும் மேற்பட்ட ராக்கெட்டை சோதிச்சு பார்க்குறாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு மிசைலாக இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய சோதனை. நியூ மெக்சிகோ அப்படின்னு சொன்னேன் பாருங்க. எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயிட் சாண்ட்ஸ் மிசைல் ரேஞ்ச் அப்படிங்கிறது தான். இந்த ஒயிட் சாண்ட்ஸ் மிசைல் ரேஞ்ச் இங்கே ஆயுதங்களை மட்டும் அமெரிக்கா சோதிச்சு பார்க்கல, ஒரு தங்க புதையலை நியூ மெக்சிகோவினுடைய மக்களிடமிருந்து பறித்தது. தங்க புதையல் அப்படின்னு சொல்லும்போது 1-2 டன் கிடையாது, தங்க கட்டிகள் சுமார் 18,888 தங்க கட்டிகள் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டது. தங்க கட்டிகள் மட்டும் கிடையாது, வைரமாக இருக்கட்டும், வைடூரியமாக இருக்கட்டும், விலை மதிக்க முடியாத பல பொருட்களை அந்த ஒரு இடத்துலேருந்து எடுத்தாங்க. ஆனால் இப்படி ஒரு புதையல் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நபர் கண்டுபிடிச்சார். அப்படி கண்டுபிடித்தவர் கிட்டத்தட்ட 50 வருஷமாக அதுக்காக போராடினார். அப்படிப்பட்ட புதையல் எங்கிருந்து வந்தது, எப்படி அந்த இடத்துல இவ்வளோ பெரிய தங்க கட்டிகள் கொண்டு வரப்பட்டன, இதுக்கு பின்னாடி இருந்த மர்மங்கள் என்ன? இது தமிழ் பொக்கிஷத்தினுடைய தீராத மர்மங்கள் எபிசோட் 1. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நியூ மெக்சிகோ ஹெம்ப்ரிலோ பேசின். ஹெம்ப்ரிலோ அப்படிங்கிறது ஒரு நதியாக இருந்து பிற்காலத்தில் அது என்ன ஆயிடுச்சு, வற்றி போயிருச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பீக், ஒரு மலை குன்று தான் விக்டோரியோ பீக் அப்படிங்கிறது. இந்த விக்டோரியோ பீக் அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட 500 அடி உயரம் இருக்கக்கூடிய குன்று. இந்த குன்றுக்கு 1937 டாக் நோஸ் அப்படிங்கிறவர் அவருடைய மனைவியுடன் வருகிறார். எதுக்காக இந்த இடத்துக்கு வராருன்னு பார்த்தீங்கன்னா மான் வேட்டைக்காக வராரு. மான் வேட்டைக்கு வர்றவர் அங்கே சின்னதாக ஒரு டெண்டெல்லாம் அமைச்சு மனைவியாக இருக்கக்கூடிய பேப் அவர்களை அங்கே உட்கார வச்சுட்டு மான் வேட்டைக்கு செல்கிறார். விக்டோரியா பீக் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவர் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருடைய பார்வை ஒரு கல் பக்கம் போகுது. அந்த கல் கலைநயத்துடன் செய்யப்பட்டிருக்கு. என்னெல்லாமோ சின்ன சின்ன சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாமே செஞ்சிருக்கு. இதை பார்க்கும்போது அவருக்குள்ள ஏதோ ஒரு ஆசை. அந்த கல்லை அப்படியே கொஞ்சம் எடுத்து பார்க்கிறார். அது அப்படியே ஒரு சுரங்கப்பாதையாக ஓப்பன் ஆகுது. ஜி பூம்பா மாதிரி ஐயோ ஒரு சுரங்கப்பாதையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பதறல மனுஷன். அதில் சுற்றி என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. கண்டிப்பாக இது ஒரு சுரங்கமாக தான் இருக்கும், பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சுரங்கமாக இருக்கும். ஆனால் இதை இப்போ போய் நம்ம மனைவிட்ட சொல்லி அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சலான்னு சொல்லி வாரார் டாக் நோஸ் அவர்கள். ஸோ டாக் நோஸ் நேராக கீழே வராரு பேப் அவர்கள். இந்த டாக் நோஸுக்கும் பேபுக்கும் எப்போ கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷம் 1933. ஸோ 4 வருஷத்தில் கல்யாணம் முடிஞ்சு இப்படி ஒரு புதையலை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி பேபிட்ட சொல்லும்போது பேப் சொல்கிறாங்க, இப்போ போய் அங்கே பார்க்க வேண்டாம், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரலாம், நல்ல ஃப்ளாஷ் லைட், நிறைய கயிறு, இதெல்லாம் கொண்டு வந்து அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வராங்க. கரெக்டாக 3வது நாள் அவங்க 2 பேரும் வராங்க. அவங்க கையில் ஃப்ளாஷ் லைட் இருக்குது, கயிறுகள் இருக்குது, எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த சுரங்கத்தின் அந்த வாயில் பகுதியில் வந்து நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது பேப் அவர்கள் மேலே நிற்கிறாங்க. இவர் மட்டும், அதாவது டாக் நோஸ் மட்டும் கயிறை போட்டு அதுக்குள்ளே கீழே இறங்குறார். மனுஷன் கரெக்டாக 60 அடி கீழே இறங்கிட்டார். 60 அடி கீழே இறங்கும்போது ஒரு சமதளம் வருது. அந்த சமதளத்திலிருந்து மறுபடியும் எட்டி பார்க்குறார். அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது. ஆனால் ஒரு ஓட்டை மட்டும் அடுத்த விதமான சுரங்கத்திற்கு வாயிலாக நிற்கிறது. ஸோ மறுபடியும் ஒரு 125 அடி கீழே போயிட்டார். கீழே போகும்போது அடுத்ததாக ஒரு சமதளம் வருது. அப்படி போகும்போது தான் அவர் பார்க்குறார் அங்கங்கே டிராயிங்ஸ் இருக்குது. இந்த டிராயிங்ஸ் எல்லாம் யார் வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி டாக் நோஸுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை கண்டிப்பாக இந்தியன்ஸ் தான் வரைஞ்சிருப்பாங்க. இந்த இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள், பூர்வக்குடிகளை அமெரிக்கர்கள் இந்தியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லி அழைத்தார்கள். ரெட் இண்டியன்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ அதே மாதிரி பழங்குடியினர்கள் தான் இந்த டிராயிங்ஸ்லாம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் கையில் இருந்த டார்ச் லைட்லாம் அடித்து கொஞ்சம் அப்படி பார்க்கும்போது ஷாக்காக கத்துறாரு. ஆனால் அவர் கத்துறது வெளியில் வர கேட்காது. எதுக்காக கத்துனார் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு மனிதனுடைய எலும்பு கூடு உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த மனித எலும்புக்கூடு அதனுடைய கைகள் அப்படிங்கிறது பின்னாடி கட்டி வைக்கப்பட்டு இருக்கிறது. உட்கார்ந்த நிலைமையிலேயே அந்த எலும்புக்கூடு இருக்கு. ஸோ டாக் நோஸுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, இங்கே ஒரு நபரை கொன்னு இருக்காங்க அப்படிங்கிறதான்.
ஆனால் கொஞ்சம் கூட முன்னாடி போகும்போது தான் ஒரு நபர் கிடையாது, கிட்டத்தட்ட 27லிருந்து 49 எலும்புக்கூடுகள் அப்படியே உட்கார வச்சே கொல்லப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். ஸோ இங்கே ஏதோ மர்மமான இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி போகும்போது அவர் கண்ணில் படுறதெல்லாம் சின்ன சின்ன கற்கள். அந்த கற்களில் மறுபடியும் டார்ச் லைட் அடிச்சு பார்க்குறாரு, கற்கள் மினுங்குது. அப்போ தான் தெரியுது அது கற்கள் கிடையாது, அது எல்லாம் வைரம் அப்படிங்கிறது. மனுஷனுக்கு ஆசை அப்படிங்கிறது கூடுது. நம்ம பெரிய ஒரு புதையலை கண்டுபிடிச்சிட்டோம், சாதாரண சுரங்கம் கிடையாது, இது புதையல் நிறைந்த சுரங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தேடி போறாரு. ஆனால் இப்போ மறுபடியும் நிறைய ஓட்டைகள் அப்படிங்கிறது அவர் கண்ணுக்கு தெரியுது. ஒவ்வொரு ஓட்டையும் இதே மாதிரி 60 அடி கீழே போகும்போது அடுத்த சமதளமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பும் அவர் மனசில் வருது. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் பார்க்கும்போது சில விதமான கட்டிகள், அதாவது இரும்பு கட்டிகள் அங்கங்கே அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி ஒரு விஷயம் புரியுது அவருக்கு. அந்த இடத்துக்கு அப்படியே நடந்து போறார் டாக்னோஸ். மனசுல பயமும் இருக்கு, சுத்தி எலும்புக்கூடுகள், கீழே பாதாளம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அப்படியே நடந்து போகும்போது அங்க அடுக்கி வச்சிருக்கிறது எல்லாமே இரும்பு துண்டுகள் மாதிரி இருக்கு. என்னடா இவ்வளோ செக்யூரான ஒரு இடத்துல இரும்பு துண்டுகளா அப்படின்னு சொல்லி ஒரு இரும்பு துண்டை எடுத்து பார்க்குறார். ஆனால் அவரால் தூக்க முடியலை. ஸோ இவருக்கு ஒரு டவுட், இரும்பு துண்டா இருந்தால் இவ்வளோ வெயிட்டாக இருக்காதே, கொஞ்சமாக தொடச்சி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் வாயிலிருந்து கொஞ்சம் எச்சில் எடுத்து அந்த இரும்பு கம்பி எடுத்து தொட்டு பார்க்குறார். அப்படி தொட்டு பார்க்கும்போது தான் மஞ்சள் கலரில் அந்த ஒரு கட்டி மாறுது. ஒரு விஷயம் அவருக்கு புரிஞ்சிருச்சு, அது தங்க கட்டி, பார்ஸ், கோல்டு பார் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு கட்டி மட்டும் கிடையாது, ஆயிரக்கணக்கில் 10,000க்கு மேற்பட்ட கட்டிகள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறது அவருடைய கண்ணை விரிய வைக்குது. அப்படின்னா இது தங்கமா, இதை நம்ம உறுதிப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லி நேராக மேலே வராரு. மேலே வந்து நேராக பேபிட்ட சொல்கிறார், நான் கீழே நிறைய விஷயங்கள் பார்த்தேன், இந்தா பார் அப்படின்னு சொல்லி அவர் பாக்கெட்டில் நிறச்சி வச்சிருந்த எல்லா பொக்கிஷத்தையும் எடுத்து வெளியில் விடுறாரு. இந்த பாக்கெட்டில் அவருக்கு கிடைச்ச தங்க காயினாக இருக்கட்டும் இல்லாட்டி வைரமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நிரப்பி அப்படியே மேலே கொண்டு பேபிட்ட கொடுக்கும்போது, நான் நிறைய கட்டிகளையும் பார்த்தேன், அது தங்க கட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பேப் அந்த பெண்ணுக்கு அடுத்ததாக ஆசை, கண்டிப்பாக அதில் ஒரு கட்டியாவது நீ மேலே கொண்டு வா, எனக்கு அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் அதே 120 அடி ஆழத்துக்கு செல்கிறார் இந்த டாக்னோஸ். ஒரு கட்டி எடுக்கிறார். ஆனால் அந்த கட்டியோடு சேர்ந்து மேலே போகிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏன்னா எகைன் ஒரு 27 கிலோ வருது. அப்படின்னா மிகவும் சின்ன ஒரு கட்டி எடுத்து மேலே போறாரு. மேலே போகும்போது பேப் சொல்றாங்க, இது தங்கம் தான், இவ்வளோ பெரிய தங்கம் இருக்கு அப்படிங்கிறத யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து இந்த புதையலை நம்ம மாற்ற வேண்டும். இதுதான் பேப் மற்றும் டாக்னோஸினுடைய மிக முக்கியமான ஒரு ஆம்பிஷன். ஸோ அடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி வரும்போது எல்லாம் ஒரு கட்டி 2 கட்டி வைரங்கள், தங்க நகைகள், 232 வைரங்கள் அடங்கிய கிரீடம் இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா அந்த புதையலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறாங்க. இப்படி கொண்டு போகும்போது அடுத்ததாக அவங்க கிட்ட இருக்கிற வேறொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கரெக்டாக வருஷம் 1934 மெக்சிகோ அரசாங்கம் ஒரு கட்டளையை விதித்திருந்தது. தங்கம் அப்படிங்கிறது தனிநபருக்கு சொந்தம் கிடையாது, குறிப்பாக இந்த மாதிரி சுரங்கங்கள்லேருந்து எடுக்கப்படும் தங்கம் தனிநபருக்கு சொந்தமே கிடையாது அப்படிங்கிற சட்டம் தான். ஸோ அந்த சட்டம் 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சு. அப்படி வராமல் இருந்திருந்தா இத்தனை தங்கமும் இப்போ யாருக்கு போயிருக்கும், டாக்னோஸுக்கு சொந்தமாக மாறி இருக்கும். ஸோ டாக்னோஸ் கள்ளத்தனமாக இதை விற்க வேண்டும், அப்படி விற்பதற்கு பல நபர்களையும் தேடுறாரு. ஆனால் இந்த டாக்னோஸை பொறுத்த வரைக்கும் யாரையுமே நம்பக்கூடாது, ஏன் அவருடைய பொண்டாட்டியை கூட நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறனால அவர் பொண்டாட்டிக்கே தெரியாமல் நிறைய நேரம் இந்த சுரங்கங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்க கட்டிகளை எடுத்து அந்த பாலைவனத்தில் அங்கங்கே சின்ன சின்ன குறியீடுகளை வைத்து பெரிய பெரிய பாறைகளுக்கு மத்தியில் இந்த கட்டிகளை கொஞ்சம் கொஞ்சமாக புதைத்து வைக்கிறார். இப்படி பல கட்டிகளை எடுத்து அவர் அங்கங்கே புதைச்சி வச்சுட்டார். ஸோ ஒரு காலகட்டத்தில் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கு மைனிங் ப்ரொசீஜர் இல்லாட்டி மைனிங் லைசன்ஸை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நியூ மெக்சிகோ அரசாங்கத்திடம் இந்த விக்டோரியோ பீக் அப்படிங்கிற இடத்துக்கான அந்த லீஸ் எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நியூ மெக்சிகோவினுடைய அரசாங்கமும் அந்த லீஸ் இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு மைனிங்கான லைசன்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ டாக்னோஸ், பேப் 2 பேரும் உறுதியாக அதை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தோண்டும் போது அடுத்ததாக டாக்னோஸுக்கு வேறொரு ஆசை வருது. என்ன ஆசைனா, இந்த சுரங்கத்துக்கு போகிற வழி, அந்த சுரங்கத்தின் வாயில் பாதை அப்படிங்கிறது ரொம்ப குறுகலாக இருக்குது, அதை கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிறது தான். இதுக்காக ஒரு மைனிங் என்ஜினியரை இவர் என்ன செய்கிறாரு, வேலைக்கு அமர்த்திக்கிறார். அவருடைய பெயர் எஸ்சி மான்ட்கமரி அப்படிங்கிறது தான். எஸ்சி மான்ட்கமரி என்ன சொல்கிறாருன்னா, 8 ஸ்டிக் டைனமைட் அப்படிங்கிறத இதில் வச்சு இந்த சுரங்கத்தை கொஞ்சமாக வெடி வைக்கலாம் அப்படிங்கிறார். ஆனால் இவர் மனசில், இந்த டாக்னோஸ் மனசில் இந்த சுரங்கம் அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே பெரிய ஒரு தர்க்கமே வருது. ஆனால் மைனிங் இன்ஜினியர் சொல்கிற மாதிரி 8 டைனமைட் ஸ்டிக் வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த சுரங்கத்துக்கு சின்னதாக ஒரு வெடி வைக்கிறாங்க. அப்படி வெடி வைக்கும்போது எதிர்பாரா விதமாக சுரங்கம் முழுவதுமாக மூடி விடுகிறது. ஸோ இது அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு எரிச்சலை தருது. என்னடா நமக்கு கிடைச்ச புதையலை இன்னும் தோண்டி எடுக்க முடியலையே, வருஷம் இப்போ 1939 வந்து நிற்கிறோம்.
1939 அடுத்ததாக ஒரு 4-5 வருஷம், ஏன்னா இவங்க கிட்ட லைசன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனால் லட்சக்கணக்கான பாறைகள் அப்படிங்கிறது இந்த வழியை முழுவதுமாக அடைத்து விட்டது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இவர் மறைச்சு வச்சிருந்தாரு பாருங்க தங்கக்கட்டிகள், இதை வித்து இதுக்கான செலவுகளை செய்து வருகிறார். ஸோ யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு டென்ஷன், ஏன்னா புதையல் இருக்குது, அதை எடுக்க வேண்டும், யாரையும் நம்பி சொன்னால் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய படப்படப்புடனே இயங்குகிறார். டாக்னோஸ் 1945 பேப் அவர்களை விவாகரத்து செய்கிறாங்க. குடும்ப வாழ்க்கை சரியா இல்லை, பேபை எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுறாங்க, அந்த தங்கக்கட்டியை நீ எடுத்து அப்படி இப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ 1945 விவாகரத்து எல்லாமே நடைபெறுகிறது. ஆனால் இந்த நேரம் தான் அடுத்த ட்விஸ்ட் டாக்னோஸ் வாழ்க்கையில் வருது. அமெரிக்காவினுடைய இராணுவத்துக்கு லக்கி அப்படிங்கிற அந்த டைம் வந்துட்டு இருக்கு. இரண்டாவது உலக யுத்தம் முடிஞ்சிருச்சு. பல டெக்னாலஜி ஜெர்மனிட்ட இருந்து யாருக்கு கிடைக்குது? அமெரிக்காவுக்கும் அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் கிடைக்குது. அணு ஆயுதத்தை சோதிச்சு பார்க்கணும். ட்ரினிட்டி அப்படிங்கிற அந்த அணு ஆயுதம் சோதிக்கப்பட்டது நியூ மெக்சிகோ கிட்ட தான். அதே மாதிரி ஜெர்மனி படைகள், நாசி படைகள்னு எடுக்கப்பட்ட வீட்டு ரக ராக்கெட் எல்லாத்தையுமே இந்த நியூ மெக்சிகோ ஒயிட் சாண்ட்ஸ் மிசைல் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு இடம் கொண்டு வந்து சோதித்து பார்க்குறாங்க. இப்படி சோதிச்சு பார்க்குற இந்த சோதனை நிலையமும் இந்த விக்டோரியா பீக் அப்படிங்கிறதும் ரொம்ப அருகருகே இருக்கு. சீக்கிரமாக அங்கே இருக்கக்கூடிய புதையலை எடுக்கணும், வேற வழியே இல்லாமல் இவர் என்ன செய்கிறார்? பல நபர்களை கொஞ்சமாக பார்ட்னர்ஷிப் சேர்க்க ஆரம்பிக்கிறார் டாக்னோஸ் அவர்கள். கரெக்டாக 1948 சார்லஸ் ரயான் அப்படிங்கிறவரை சந்திக்கிறார் இந்த டாக்னோஸ். சார்லஸ் ரயான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கச்சா எண்ணெய் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வியாபாரி. அவருக்கு இந்த சுரங்க தொழில், இந்த மாதிரி குழி தோன்றது எல்லாமே அத்துப்படி. அவர்கிட்ட நான் கொஞ்சம் தங்க கட்டிகள் தரேன், எனக்கு ஒரு 25,000 அமெரிக்க டாலர் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவரும் ஒத்துக்கொள்கிறார். ஏன்னா இந்த தங்க கட்டிகளை வாங்குறதுக்கு பையர்ஸ் யாரும் கிடைக்காம இருந்ததுனால ரயான் அவர்களை நம்புகிறார். ஸோ ரயான் அவர்களை நம்பி இந்த டாக்னோஸ் கொஞ்சம் தங்க கட்டிகள் எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்றார் ரயான்ட்ட. ஆனால் இந்த டாக்னோஸுக்கு அன்னைக்கு இரவு தூக்கமே வரல. ரயான் நமக்கு தெரியாமல் அந்த தங்கக்கட்டிகளை எடுத்துகிட்டு போயிட்டார்னா, ஏன்னா 10,000க்கும் மேற்பட்ட தங்கக்கட்டிகள் சுரங்கத்துக்குள்ளே இருக்குது, இவர்கிட்ட 100க்கும் குறைவான தங்கக்கட்டிகள் மட்டுமே இருக்குது, அதை பலதையும் வித்தாச்சு, இப்போ எவ்வளோ தங்கக்கட்டிகள் இருக்குது அப்படிங்கிற கணக்கு கூட அவருக்கு சரியாக தெரியல. ஸோ அந்த இடத்துல 10க்கும் அதிகமான தங்கக்கட்டிகள் இருப்பதை ரயான்ட்ட நம்ம சொல்லிட்டோம். அன்னைக்கு இரவே போய் அந்த இடத்துல இருக்கிற தங்கக்கட்டிகள்லாம் எடுத்து வேறு இடங்களில் புதைச்சி வைக்கிறார் இந்த டாக்னோஸ். மறுநாள் விடியற்காலை, கரெக்டாக சொல்லப்போனால் வருஷம் 1945 மார்ச் மாதம் 5ஆம் தேதி ரயான் வந்து இந்த டாக்னோஸ்கிட்ட வா தோண்ட போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரயான்ட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறார். நீ பணத்தை தந்துட்டு தோண்ட போகலாம், இந்த மாதிரி தங்கத்தை நான் உனக்கு தரேன், பணத்தை காண்பி அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் எனக்கு கிடைக்கும், நீ வா அப்படின்னு சொல்லும்போது 2 பேருக்குள்ள மறுபடியும் பிரச்சனைகள் பெருசாகுது. அப்படி பெருசாகும்போது இந்த டாக்னோஸ் என்ன செய்கிறாரு? நேராக அவருடைய வாகனம் பக்கம் போகிறாரு. ஆனால் இந்த ரயானுக்கு இந்த டாக்னோஸை விடுறதுக்கு மனசு இல்லை, ஏன்னா தங்கக்கட்டிகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட துப்பாக்கி வச்சு வார்னிங்காக ஒரு தடவை சுடுறாரு. அப்படி சுடுறது டாக்னோஸினுடைய வாகனத்தில் படுது. திரும்புறாரு டாக்னோஸ், உனக்கு நான் தர முடியாடான்னு சொல்றாரு. மறுபடியும் இந்த ரயான் துப்பாக்கியில் சுடுறாரு. கரெக்டாக டாக்னோஸினுடைய தலையில் அந்த புல்லட் பட்டு இறந்து போறார். இந்த புதையலை கண்டுபிடிச்ச 12 வருஷம் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் டாக்னோஸ் இறந்து போகிறார். அப்போ அவர் பாக்கெட்டில் இருந்தது வெறும் $2 தான். ஸோ ரயானுக்கும் இந்த இடம் தெரியாது. பேப் அவர்களுக்கு மட்டும்தான் சில விஷயங்கள் தெரியும். பேப் அவர்கள் அடுத்ததாக இதை தேட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய இடத்துல இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறாங்க. அப்படி கேதர் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் புரியுது. 1949 இந்த ஒயிட் சாண்ட்ஸ் மிசைல் ரேஞ்ச் அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ராஜெக்டை கொஞ்சம் விரிவுபடுத்துது அமெரிக்காவினுடைய அரசாங்கம். அமெரிக்காவினுடைய அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறத விட இராணுவம் இப்போ அந்த விக்டோரியா பீக் வர வந்துட்டாங்க. விக்டோரியா பீக் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது பேப் அவர்கள் டீம் லைசன்ஸ்ல இருப்பதால் பேப் அவர்களிடம் கொஞ்சமா காரசாரமான சட்டம் அப்படிங்கிறது, இல்லாட்டி சட்ட போராட்டம் அப்படிங்கிறது நடைபெறுது. இந்த சட்ட போராட்டம் எப்போ நடைபெறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1951. 1937 கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போவும் சுரங்கம் எல்லாமே மூடி இருக்கு, அதனுடைய வாசல் அப்படிங்கிறதெல்லாம் மூடிருச்சு. 1951 மெக்சிகோ அரசாங்கம் இந்த அமெரிக்காவினுடைய ராணுவம் என்ன சொல்லுதுன்னா, விக்டோரியா பீக் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடாது, என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எகைன் ஒரு 4 வருஷ சட்ட போராட்டத்துக்கு பிறகு 1955 பேப் அவர்களுக்கு சின்னதாக ஒரு அனுமதி கிடைக்குது. நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு 2 தினத்துக்கு உங்களுக்கு நாங்கள் அனுமதி தரோம், அந்த 2 தினங்களில் அதை தோண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு அனுமதி அவங்களுக்கு கொடுக்கப்படுது. இந்த அனுமதிக்கு மத்தியில் அடுத்ததாக சில விஷயங்கள் அமெரிக்காவினுடைய இராணுவம் செஞ்சது. அதிநவீன ரடார் வசதிகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்கிறாங்க. பேப் அவர்களுக்கும் தெரியுது, நாம் இதை தோண்டி எடுக்கலன்னா கண்டிப்பாக அமெரிக்காவினுடைய ராணுவம் அதை தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ 1951 55 வரை ஒரு வழக்கு நடந்துச்சுன்னு சொன்னோம் பாருங்க. அதில் நியூ மெக்சிகோ அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னா, இந்த ஒயிட் சாண்ட்ஸ் மிசைல் ரேஞ்ச் அப்படிங்கிறத சர்ஃபஸ் பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம், அதுக்கு கீழே பூமிக்கு கீழே நீங்கள் தோன்றதுக்கு ராணுவத்துக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறது தான் உத்தரவாக இருந்தது. ஆனால் அந்த உத்தரவை எப்படியாவது ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய விமானப்படையினுடைய பல தளபதிகள் என்ன செய்கிறாங்க, இங்கே ஏதாவது புதையல் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது
போது அவங்களுக்கு 100க்கும் அதிகமான தங்க கட்டிகள் அப்படிங்கிறது வேறொரு வழியாக போகும்போது கிடைக்குது. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, இங்க இவங்க பேப்லாம் சொல்ற மாதிரி இல்லாட்டி பல நபர்கள் சொல்ற மாதிரி தங்க புதையல் இருக்கு, 100க்கும் அதிகமான தங்க கட்டிகளை இவங்க எடுத்துட்டாங்க. இவங்க அடுத்தடுத்த வழியை தேட ஆரம்பிக்கிறாங்க. யாரு? அமெரிக்காவினுடைய ராணுவம். அடுத்ததா இந்த தேடுதல் வேட்டையில பேப் அவர்களுக்கு சாதகமா 1961 இருக்கட்டும், 1972 இருக்கட்டும், இப்படி பல நேரங்கள்ல கொஞ்சோண்டு தினங்கள் மட்டும் தருகிறோம் அப்படிங்கிற பெயரில் அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. பல தனியார் சுரங்க நிறுவனங்களும் அங்க வராங்க, வந்து தோண்டி பார்க்கறாங்க. ஆனா பல வழிகளை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்படியே கண்டுபிடிச்சாலும் அங்க தங்க புதையல் அப்படிங்கறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. 1977க்கு பிறகு அங்க எதுவுமே தோண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. 1979ல பேப் அவர்களும் இறந்துடுறாங்க. 1989க்கு பிறகு அதனுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பகுதிகள் அப்படிங்கிறது முழுமையாக ஃபுல்லா ரெஸ்ட்ரிக்டடாக மாற்றப்படுகிறது. ஆனால் இந்த புதையலை யார் கொண்டு வந்திருப்பாங்க? 4 விதமான கோட்பாடுகள் இருக்கு. ஒன்று, இந்த நியூ மெக்சிகோ அப்படிங்கிறது ஸ்பானிஷனுடைய ஒரு காலனி நாடாக இருந்தது. அந்த நேரத்தில் யாராவது இங்கே புதையலை கொண்டு வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு தியரி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நியூ மெக்சிகோ அப்படிங்கிறதை சுற்றி 7 விதமான தங்க நகரங்கள் இருந்தது. அதில் ஒரு தங்க நகரமாக தான் இந்த இடம் இருக்கும் அப்படிங்கிறது தான். இன்னொரு தியரி, எம்பரர் மேக்சிமிலியன் அப்படிங்கிறவர் தான் இந்த தங்க புதையலை இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. யார் இந்த எம்பரர் மேக்சிமிலியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1860களில் இந்த இடத்தை ஆண்டவர் தான் இந்த எம்பரர் மேக்சிமிலியன் அப்படின்னு சொல்லலாம். உங்களை யாரோ கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க, தப்பிச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மேக்சிமிலியனுக்கு கிடைக்குது. அதனால இருக்கிற சொத்தை எல்லாமே ஒரு இடத்துல பதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படித்தான் இந்த தங்க புதையல் இங்கே வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. அவர் நினைச்ச மாதிரி 1867 அவர் என்ன செஞ்சிடறாங்க? கொன்னுடுறாங்க. ஆனா 4வது தியரி சொல்றதா மிக முக்கியமான தியரி, அதுதான் சீஃப் விக்டோரியோ அவர்கள். சீஃப் விக்டோரியோ அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, நியூ மெக்சிகோவுக்கு அகதிகள் மட்டும்தான் வாழ வேண்டும், அதாவது நிறைய நாட்டிலேருந்து வந்த இந்தியன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி அங்கே இருந்த பழங்குடியினர்களாக இருக்கட்டும், அவங்க தான் இங்கே வந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நியூ மெக்சிகோவை ஒரு அகதிகள் முகாமாக மாற்றுகிறார்கள் அமெரிக்காவில் புதிதாக குடியேறிய வெள்ளை இனத்தவர்கள். ஸோ கருப்பினத்தவர்களும் இந்தியன்ஸும் மட்டும் வாழக்கூடிய அந்த இடத்துல இந்த விக்டோரியோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வச்சிருந்தாங்க. அப்படி அந்த விக்டோரியா அந்த சாம்ராஜ்யத்தின் போது நிறைய விதமான கோல்டு மைனிங் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டு அதுதான் இங்கே பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தான் இந்த தங்கம் அங்கே வந்திருக்கும் சொல்றாங்க. ஆனா இந்த தங்கத்தை யார் எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிறது பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. ஆனா இந்த தங்கத்தை யார் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவினுடைய விமானப்படை. ஒரு விமானப்படை கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான முறை விமானங்களை பறக்க வைத்திருக்கிறது. ஒவ்வொரு முறை 20 டன்லேருந்து 30 டன் தங்கத்தை இதிலிருந்து கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது பிற்காலத்தில் பலராலும் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ஒயிட் சாண்ட்ஸ் மிசைல் ரேஞ்ச் அப்படிங்கிற பகுதியும், அதே மாதிரி இந்த விக்டோரியோ பீக் அப்படிங்கிறதும், அதிலிருந்து கிடைச்ச தங்க புதையலும் தான் அமெரிக்காவினுடைய தங்க புதையல் இல்லாட்டி அமெரிக்காவினுடைய தங்க இருப்பு இருக்கு பாருங்க, அதுக்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுது. இந்தியாவில் இப்போ எவ்வளவு தங்கம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் 600 டன். ஆனால் இந்த புதையிலிருந்து மட்டும் அமெரிக்காவுக்கு கிடைச்ச தங்கத்தின் அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் 300 டன்னுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? இது வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக நிறைய டாக்குமெண்ட் அழிக்கப்பட்டிருக்கிறது. இன்றளவும் இது ஒரு தீராத மர்மம் தான். நீங்களும் தேடி பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள். இதுக்கு பின்னாடி பல நபர்களுடைய உழைப்பு, பல நபர்களுடைய ஏமாற்றம், பல நபர்களுடைய கனவு, இப்படி எல்லாமே இருக்கு. பல வருடங்களாக இந்த பேப் இல்லாட்டி இந்த டாக்னோஸுடைய ஃபேமிலி பல நபர்கள் போராடி பார்த்துட்டாங்க. ஆனாலும் புதையல் எதுவுமே கிடைக்கல. ஆனா இந்த டாக்னோஸ் 100க்கும் அதிகமா தங்க கட்டிகள் எடுத்து வெவ்வேறு இடத்துல புதைச்சு வச்சாருன்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க, அதை இன்னைக்கும் பல நபர்களும் தேடி வருகிறார்களாம். இதே மாதிரி வேறொரு தங்க வேட்டையில இன்னொரு பதிவா பார்க்கலாம். இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு? இது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும். இதை தேடி பார்க்கும்போது தான் இன்னும் உங்களுக்கான அந்த சுவாரஸ்யம் அதிகரிக்கும். தயவு செஞ்சு விக்டோரியோ பீக் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லி தேடி பாருங்க. பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய வர வாய்ப்புகள் இருக்கு. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.